அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களை எதிரிகள் கட்டி இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய வீட்டில் குலதெய்வம் அனுக்கிரகம் இருக்கக்கூடாதுன்னு சில மாந்திரீக கட்டுகளை போட்டிருந்தாலும் சரி, உங்களுடைய எதிரிகள் உங்கள் வளர்ச்சியை தடுக்கணும்னு, உங்களை முன்னேற விடக்கூடாதுன்னு, உங்களை பழிவாங்கணும்னு நினச்சி சில மாந்திரீக கட்டுகளை போடுவாங்க. அப்பேற்பட்ட கட்டுகள் போட்டிருந்தாலும் சரி, சில நேரத்துக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ என்ன செஞ்சுருவோம்னா, சில விஷயங்கள் செய்கிறதுனால சில மாந்திரீக பூஜைகளோ, சில மந்திர பிரயோகங்களோ, சில பூஜை முறைகளோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு என்ன செஞ்சிடும்னா, இந்த தடைகள், தோஷங்கள், சாபங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டு நம்மளுக்கே ஒரு தனக்குத்தானே ஒரு கட்டு விழுந்து போயிடும். சரிங்களா? இப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் சரி, சரிங்களா, இது போல் ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு நேரத்தில் அவங்களுடைய வீட்டில் என்ன செஞ்சிடும்னா தீட்டுப்பட்டுரும். சரிங்களா? அந்த தீட்டுப்பட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க ஒரு சில பரிகாரங்களோ, யாகங்களோ, பூஜைகளோ பண்ணி அந்த தடைகளை நீக்க மாட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தடைகளை நீக்க மாட்டாங்க. இது தானாக அவங்க குடும்பத்துக்கு குலதெய்வ கட்டு விழுந்து போயிடும். இந்த மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா தானாக என்ன செய்யணும்னா, அவங்க குடும்பத்துக்கு ஒரு குலதெய்வ கட்டோ இந்த மாதிரி விஷயங்களோ விழுந்து போயிடுச்சு அப்படின்னா, அந்த குடும்பத்தில் என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, பலதரப்பட்ட பிரச்சனைகளும், கலகங்களும், பண கஷ்டம், மன நிம்மதி இல்லாமல் அப்படி போயிடும். சரிங்களா? இது மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் சரி, சரிங்களா, இது போல் எந்த விதமான தடைகளாக இருக்கட்டும், கட்டுகளாக வேணாலும் இருக்கட்டும், தோஷங்களாக இருக்கட்டும், சாபங்களாக இருக்கட்டும், வேறு எந்த விதமான தீட்டு தடைகளாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இது போன்ற அனைத்து விதமான கட்டுகளையுமே நொட்டி பொழுதில் உடச்செறியக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு சிவ மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப அதிசக்தி வாய்ந்த சிவ மந்திரம். இந்த கட்டு உடைக்கிற மந்திரங்களெல்லாம் யாரும் அவ்வளவு சீக்கிரம், அதாவது சிவமந்திர பிரயோகங்களெல்லாம் யாரும் அவ்வளோ சீக்கிரத்துக்கு வெளியிட மாட்டாங்க. இன்றைய காலகட்டத்தில் மக்களிடையே தேவைப்படுது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு ஒரு உபதேசமாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? எல்லாருமே பயன்பெறணும். அப்பாவி மக்கள் சில மாந்திரிகர்னாலேயோ, சில அசுரர்கள்னாலேயோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால் எல்லாருமே இந்த மந்திரத்தை பயன்படுத்தட்டும் அப்படிங்கிறதுக்காக நோக்கத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த உபதேசமாக நான் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த மந்திரத்தை ஒரு தாந்திரீக சூழ்ச்சி முறைகளை கொண்டும் கையாண்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கட்டுகளையுமே நம்ம நொடிப்பழுதில் உடச்செறிஞ்சிட முடியும். சரிங்களா? இதுக்கு ஒன்று தேவை. அது என்னன்னா, கன்று ஈண்ட பசுமாட்டுடைய கோமியத்தை எடுத்துக்குங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்க, கன்று ஈன்ற பசுவாக இருக்கணும். சரிங்களா? அதாவது கன்றுக்கு பால் தரக்கூடிய பசுவாக இருக்கணும். சரிங்களா? இந்த பசு கோமயத்தை ஒரு மண் களையத்தில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த பசு கோமயத்தை ஒரு மண் களையத்தில் எடுத்துக்கிட்டு அதில் சிறிது மஞ்சள் தூள், சிறிது பச்சை கற்பூரம், கொஞ்சம் முடிஞ்சிச்சுன்னா பன்னீர், இந்த விஷயங்கள்லாம் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு அந்த களையத்தை வலது கையில் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யுங்கன்னா, மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். சரிங்களா? 108 முறை சொல்லுங்கள். பிறகு எந்த இடத்துல கட்டு இருக்கோ அந்த இடத்துல அந்த கோமயத்தில் மா இலையோ இல்லது வேப்பிலையோ வச்சு அந்த இடத்துல தொளிங்க. இப்போ வீடாக இருந்துச்சுன்னா வீடு முழுக்க தெளிங்க. இல்லை ஒரு நபருக்கு கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அவரை கிழக்கு பக்கமாக உட்கார வச்சுக்கிட்டு அந்த தீர்த்தத்தை, அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே என்ன செய்யுங்கன்னா ஒரு 11 முறைக்கு அந்த தலையில் தொளிங்க. சரிங்களா? தொளிச்சு முடிச்சிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட கட்டாக இருந்தாலும் சரி நொட்டி பொழுதில் அவிழ்ந்து விழுந்துடும். சரிங்களா? இது அதிசக்தி வாய்ந்த தாந்திரிக முறை. சரிங்களா? இந்த முறையெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? இது அதிசக்தி வாய்ந்தது. நீங்கள் இதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னாவே நீங்கள் சொல்லுவீங்க. பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள், சாமி இந்த மாதிரி நான் இதை பயன்படுத்தினேன், எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. சரிங்களா? பயன்படுத்தி பாருங்கள், தப்பு கிடையாது. எந்த விதத்துலையுமே பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு தப்பு கிடையாது. சரிங்களா? இதுக்கு ஒரு விஷயமே கிடையாது. இதுக்கு இதை எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும், அது செய்கிறது கஷ்டமாக இருக்கும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப எளிமையான முறை. சரிங்களா? சில பேர் என்ன செய்வாங்கன்னா, தொழில் ஸ்தாபனங்களில் தொழில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு நல்ல வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதில் ஒரு சில பேர் பொறாமப்பட்டு என்ன செஞ்சுருவாங்கன்னா, நம்மளுக்கு தொழிலில் வியாபாரம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
சில விபூதிகளை பிரயோகம் பண்ணி என்ன செஞ்சுருவாங்கன்னா, நம்ம கடைக்கு வியாபாரம் வரக்கூடாது, கூட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இல்லாத நேரத்தில் என்ன செஞ்சுருவாங்கன்னா, விபூதியை தூவிட்டு போனாங்க அப்படின்னா நம்மளுக்கு கட்டு விழுந்து போயிடும். இப்பேற்பட்ட கட்டு விழுந்துருச்சுன்னா நம்மளுக்கு என்ன செய்யும், வியாபாரம் நடக்காது, தொழில் ஸ்தாபனத்தில் ஒரு விருத்தியே இல்லாமல் போயிடும். இப்பேற்பட்ட கட்டு இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அந்த இடத்துல இந்த தீர்த்தத்தை தொளிச்சுட்டு வந்தோம்னா அந்த கட்டுகளும் நொடிப்பொழுதில் அவிழ்ந்து போயிடும். சரிங்களா? நொடிப்பொழுதில் வந்து ஒரு சில பேர் வந்து இந்த கோவில் வச்சுருப்பாங்க, கோவில் வச்சு குறி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, சில மாந்திரிக விஷயங்கள் செய்வாங்க. ஆரம்பத்தில் நல்ல ஒரு கூட்டம் வந்துகிட்ருக்கும். இப்போ காலம் போக போக என்ன செய்யணும்னா கூட்டங்கள் வர்றதை குறைஞ்சிரும். அப்போனா இது என்ன செய்வாங்க அப்படின்னா, எதிரிகள் என்ன செய்வாங்கன்னா, கோவிலுக்கு கூட்டம் வரக்கூடாது, ஆள் வரக்கூடாது, நம்ம வளரக்கூடாது அப்படின்னு நினச்சி என்ன செய்வாங்கன்னா, சில மாந்திரீக விஷயங்களை பயன்படுத்தி அந்த இடத்துல கூட்டம் வர முடியாமல் கட்டுகள் விழுந்து போயிடும். அப்பேற்பட்ட கட்டுக்களாக இருந்தாலும் சரி, நம்ம அதுக்கு என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, இந்த கோமயத்தில் இந்த மாதிரி மந்திர உருக்களை கொடுத்து அந்த கோவிலுக்கு வெளியே என்ன செய்யணும்னா, இடது பக்கமாக அந்த தீர்த்தத்தை மாவிலையில் வச்சு தொளிச்சுக்கிட்டே வரணும். இடது பக்கம் அந்த கோவிலோட இடது பக்கமாக சுற்றி அப்படியே தொளிச்சுக்கிட்டே வந்து வலது பக்கமாக வந்து வாசல் வரைக்கும் தொளிச்சுட்டு வந்து முடித்த பிறகு கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே நம்ம தொளித்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கட்டுமே அவுந்து போயிடும். சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். இதுக்கு செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான கட்டு உடைக்கிற முறையை செய்கிறதுக்கு முன்னால் நம்ம போய் விநாயகரையோ இல்லை சிவபெருமானையோ வணங்கி அந்த தெய்வத்துக்கு ஒரு அர்ச்சனை பார்த்துருங்க. சரிங்களா? அர்ச்சனை பார்த்த பிறகு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, சிவபெருமான்கிட்டையோ இல்லை விநாயகர்கிட்டையோ ஒரு கட்டளை இட்டுக்குங்க. நான் இந்த மாதிரி இந்த கட்டு உடைக்கிற பூஜையை நான் செய்ய போகிறேன், அந்த கட்டு உடைக்கிற பூஜைக்கு எனக்கு உதவியாக இருந்து அந்த பூஜை எந்த தங்கு தடை இல்லாமல் நீங்கள் முடிச்சு கொடுக்கணும், எனக்கு பக்கத்துணையாக இருக்கணும்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்த பிறகு இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம செய்கிற இந்த பூஜையை செய்யும்போது யாருடைய உதவி இல்லாமல் தான் நான் செய்கிறோம். அப்போனா எக்ஸ்ட்ரா அந்த தெய்வத்தை நம்ம சப்போர்ட் கூட்டிகிட்டு வரும்போது என்ன செய்யணும்னா, அந்த தெய்வத்துடைய சப்போர்ட்னால இந்த பூஜையை நம்ம முழுமையாக செஞ்சு முடித்து அதற்கான நன்மையை நம்ம பெற முடியும். அதுக்காக தான் இந்த பூஜையை நம்ம அர்ச்சனை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. சரிங்களா? இந்த மாதிரி கும்பிட்டுட்டு வந்துடணும். சரிங்களா? இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயத்தில் இருந்து நல்லபடியாக அந்த கட்டு உடைக்கிற பூஜையை நம்மளால் செய்து முடியும். சரிங்களா? இது போன்ற மாந்திரீக விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும், நன்மையான விஷயங்களை நம்ம கற்றுக்கிறணும், இதை வந்து மக்கள் இடையில் போய் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள விஷயங்களை பூரா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதெல்லாம் பாமர மக்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்களை நான் கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.